ஒரு மரம், மரத்திலே வித்து, அந்த வித்தில மரத்தினுடைய தன்மை முழுவதும் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்களே, அது போல பதிவாக இருக்கிறது. நீங்க எடுத்து பார்த்தா அணுக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உருவத்துல சிறிய உருவமாயிலும் இந்த மரத்தை பார்க்க முடியுமானா முடியாது. ஆனால் அதை விதையாக போட்டு விட்டா தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னா முதல்ல மரம், செடி வரும், தண்டு வரும், கிளைகள் வரும். காலத்தால 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து பூ வரும், அதன் பிறகு காய் வரும், பழம் வரும். இவைகள் எல்லாம் எவ்வாறு அடங்கி இருந்தன, எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றால் இதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இது அட்டானமஸ் என்றோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்றோ சொல்வதற்கு இல்லை. இங்கே எதை வைத்துக்கொண்டு இந்த தயாரிப்பு ஏற்படுகிறது என்றால் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இயங்கி பெற்ற பதிவுகள் ஆகாஷிக் ரெக்கார்டு என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய கோள்களுடைய அலையிலிருந்து வரக்கூடிய சக்தி, பூமி நடுமையத்திலிருந்து வரக்கூடிய சக்தி, இன்னும் காற்று, மற்ற உணவுகள், இவைகள்ல இருந்து வரக்கூடிய சக்தியை கொண்டு ஒவ்வொரு செடியும் அதற்கு ஏற்ற வரையில எடுத்துக்கொள்ளும். எப்படி ஒரு ரோஜா பூ எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ரோஸுக்கு என்ன ரசாயனங்கள் வேணுமோ, என்ன அணு மூலகம் வேணுமோ அது வரையில அது தயார் செய்து கொள்ளுகிறது. அந்த மண்ணுல தண்ணியிலயோ இல்ல, அது அங்க இருக்கிறது அடிப்படையாக அணுக்கள் தான். இந்த மாற்றுக்கு உரிய சிறப்புகள் எல்லாம் அட்டானமஸ், அதாவது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பதில் இருந்துதான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.